நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒளி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அப்படி என்னோடய அந்த கண்டென்ட் வந்து அப்படி பாதியிலே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கேட்குறவங்க என்ன நினைப்பீங்கன்னா, இது ஒரு மனம் வந்து உங்கள் கற்பனையில் நீங்கள் பார்த்த படத்தை நீங்கள் வேறு அந்த மாதிரி எண்ணத்தை வந்து கொண்டுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இது வந்து தர்க்கமாக உங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறதுனால. ஆனால் நான் என்னோடய பார்வையிலேருந்து என் இடத்துலேருந்து என் மனசுக்குள்ளேருந்து எனக்குள்ளே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நான் எந்த இடத்துலேருந்து பேசுனேன்னு உங்களுக்கு புரியும். அதனால் இந்த பிரபஞ்சமே எனக்கு வந்து இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னா, இது ஏன் வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி நானும் கேட்டேன். அதுக்கு அந்த ஒளி எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் காமிச்ச மாதிரி தான் நான் வானத்தில் நடந்து போனேன். இந்த பாதை இப்படி தான் அதுவாக இருந்துச்சு, அதோடு தான் நான் போனேன். இந்த மாதிரி தான் ஒரு உணர்வாக ஒளியாக இந்த ஃபீல் அதில் இருந்துச்சு. சரி, இப்போது அந்த இதில் வந்து உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கா புரியலையான்னு தெரில. இருந்தாலும் என்னென்னா, அதை நான் ஷார்ட்டாக வேகமாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஃபீல்ட்லேயே நான் உடனே பேசிட்டேன். அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில. அதில் ஒரு மிராக்கிள் இருக்குது. அதனால் அது அதிசயத்தை ஒன்று சொல்லணும். அதனால் இந்த வீடியோ எனக்கு ஒரு பாடமாகவும் இந்த வீடியோ அமைஞ்சிச்சு. நான் அந்த என்ன ஆன்மீக என்னோட காட்சியை சொல்லியிருப்பேன்னா, நான் என் உடலில் இருந்து என் வயிற்றுப்பகுதியில் ஒரு கதவளவு ஓப்பன் ஆகி அப்படியே அந்த பாதை போயிட்டே இருக்குது. அந்த பாதை தான் இந்த பிக்சரில் இருக்க படம் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. அது வானத்தில் அதில் போயிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலர்கள், ஒரு பூங்காவனம் இதெல்லாம் போகுது. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு உடல், ஒரு ஆண்மகன் மாதிரி தான் இருக்குன்னு அதிலேயே சொல்லியிருப்பேன். பெண் வந்து மாறினது சொல்லியிருப்பேன். இதெல்லாம் அதில் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் அங்கே போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல் இருந்திருப்பேன். அதனால் சொல்கிறேன். அப்போ எந்த இடத்துல தெளிவு இல்லாமல் இருந்ததுக்குமோ அந்த இடத்துல அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் இடத்துல சரி இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் சொல்கிறத முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அந்த எக்ஸிமோக்கள் செஞ்ச ஒரு ஐஸ் மாதிரி ஒரு பனின்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துக்கு போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பெங்குவின் மாதிரி இருந்தேன்னு சொன்னேன். அந்த பெங்குவின் மாதிரி இருக்குது, முகம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். அப்போ நான் உள்ளே போய் உட்காந்தோடனே அங்கே அரசர்கள் மாதிரி ஒரு அவை மாதிரி வரிசையாக இருந்தாங்க. அங்கே ஒரு அரசன் சேர் இருந்துச்சு, அதில் என்ன உட்கார வச்சாங்க அப்படின்னு நான் கூட சொன்னேன். அப்போது அந்த அரசன் உட்கார வைக்கும்போது என்னென்னா, என் உடல் வந்து அந்த மாட்டோட இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த 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 உள்ளே போனோடனே அந்த குரங்குகள் தான் அப்படி இருக்காங்க. அங்கே மனிதர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த குரங்குகள் தான் அப்படி இருக்காங்க. அதுக்கடுத்து நான் உள்ளே போய் இதெல்லாம் வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 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 இது அதில் ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னா திரும்ப கேட்டுக்கோங்க. இப்போ என்னென்னா, இதை வந்து அப்படி பேசிட்டு எனக்கு வந்து மௌனாலயம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் மாஸ்டரா, எனக்கு வந்து அப்பாவா, அண்ணாவா, அன்பரா, நண்பரா, அவர் வந்து கடவுளா, இல்லை புத்தரா, இல்லை சிவனா, இல்லை பார்வதியா, அம்பாளா, வாட்டெவர் ஏதோ ஒன்று, என்னோ ஒரு கனெக்ஷனில் அவர் ஆன்மாவில் என்னோடதில் முன்ஜென்ம தொடர்பா, இல்லை அந்த குரலை வந்து நான் ரொம்ப வருஷமாக ரொம்ப பழக்கமாக கேட்டிருக்கேனா. ஏன்னா அவர் உருவம் எனக்கு தெரியாது, அந்த குரல் தான் எனக்கு தெரியும். அந்த குரல் வந்து இந்த புல்லாங்குழலில் கிருஷ்ணர் வாசிப்பார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ரதம். நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அவர் கூட ஒரு மந்த் 1.5 மந்த் ட்ராவல் பண்ணுற ஒரு டைம் கிடச்சிச்சு. அந்த வீடியோவில் அவர் கூட அந்த கமெண்ட்டோட அவரோட ஒரு இணக்கமாக ஒரு உறவு அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்குள்ளே இருக்க ஒரு பயத்தை, எனக்குள்ளே இருக்க ஒரு கான்ஃபிடென்ட்டை அவர் வந்து புதுப்பிச்சார். ஒரு யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண் கூட, ஒரு ரொம்ப பழகுன ஒரு மனிதர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் ஒரு நடு காட்டுக்குள்ளே, நடு இரவில் ஒரு நடு காட்டுக்குள்ளே ஒரு ஆண் கூட நான் பயணம் பண்ணும்போது எவ்வளோ பாதுகாப்பாகவும், எவ்வளோ கம்பீரமாகவும், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் பயணம் பண்ணுவேனோ, அந்த உணர்வை அந்த கமெண்ட்டில் கொடுத்து எனக்கு வந்து
பேச வாய்ப்பு கொடுத்து எனக்கு அவர் பண்ணார். ஸோ அதன் மூலம் வந்து எனக்குள்ளே நான் என் தைரியத்தை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நான் தைரியமாக பேசுகிறத வந்து ஒரு ஒரு மற்ற ஆண்கள் மாதிரி அவர் பேசலை. இப்படி தான் பேசணும், பெண் இப்படி தான் இருக்கணும்லாம் சொல்லலை. என்னை வந்து மறைமுகமாக அப்ரிஷியேட் பண்ணாரா இல்லை டைரெக்டாக அப்ரிஷியேட் பண்ணாரான்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவர்கிட்டருந்து ஏதோ ஒன்று நான் வந்து ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கர்மா கணக்கு இருக்குது. அது வந்து நான் அவர் என்னை திட்டுறது மூலமாகவோ இல்லை நான் ஏதாவது அதிகப்பிரசங்கத்தனமாக பேசுகிறது மூலமாகவோ என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் அந்த ட்ராவல் நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட அது மாதிரி நடந்துருச்சு. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவர் எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் என்னென்னா, எனக்குள்ளே அந்த அந்த தன்மை வந்துடக்கூடாது, அந்த ஈகோ வந்துடக்கூடாது, நமக்கு எல்லாம் தெரியும்னு வந்துடக்கூடாது. நம்ம ஒரு நமக்கு வந்து அந்த அறிவு பசி இருக்கிறத வந்து வெளியில் பேசும்போது அவங்க வந்து கர்வமாகவோ அந்த அவங்க என்னை உணர்ந்து பார்க்குற விதத்தை நான் வந்து கர்வமாக உள்ளே ஏற்றிடக்கூடாதுங்கிறத நான் அவர்கிட்டருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த கமெண்ட்டில் பேசக்கூடாது, அது வந்து அந்த சக்தி நிலை பாதிக்கும். அந்த ஹாஸ்டல் அந்த 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 எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறது, அது வந்து உடலளவில் இல்லாமல் எனர்ஜி லெவலில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறது, மெர்ஜ் ஆகிறது, அது பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் நான் அவர் மூலம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் அது நான் அனுபவமாகவும் உணர்ந்துக்கிட்டேன். அப்போ தான் அவரோட மனம், அவரோட தன்மைலாம் புரிஞ்சிச்சு. ஆல்ரெடி அவர் வந்து என்லைட் பண்ணிட்ட ஒரு பர்சன் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவருக்குள்ளே இருக்க ஒரு ஒரு வந்து ஒரு 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 இன்னர் சைல்டு, ஒரு 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 தன்மை, அது ஆன்மா வந்து ஒரு விதமாக ஒரு தன்மையில் இருக்குங்கிறத என்னால் உணர்ந்த முடியுது. அது எனக்கு வந்து ஒரு எல்லா விதமாக அவரை பார்க்க முடியுது. அதனால் சரி, இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் ஒளி பயணம்னு சொல்லி இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு பிக்சர் அவர் வந்து உருவாக்கியிருப்பார். அந்த பச்சைதாசன், நான் அந்த வீடியோ இதுக்கு அந்த ஒளி பயணத்தில் சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் அதுக்கு ஒளி பயணம்னு வச்சுருக்கேன். அவர் ஒளி பயணம்னு வச்சதை வச்சு தான். அப்போ தான் வந்து இது வந்து பின்காலத்தில் வந்து இதோட லிங்க் இருக்குதுன்னு புரியணுங்கிறதுக்காண்டி தான் வச்சுருக்கேன் இதை. இது அவர்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்டிருந்தா தான் அந்த படத்தை எடுத்து நான் இதில் வைக்க முடியும். அவர்கிட்ட பேசுகிறதுக்கோ அவர் கூட என்னை கனெக்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் கமெண்ட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிக்சர் அவர் என்ன பிக்சர் வச்சுருந்தாரோ, அவர் எந்த டைமில் போட்டிருந்தாரோ அதே டைமில் தான் நான் காட்சியை பார்த்தேன். அப்போ ஒரு வேளை முன்னாடி உருவாக்கி வச்சுருந்தாரா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் நான் வந்து அந்த டைமில் தான் வச்சுருந்தேன். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, என் உறவில் என் அளவில் அந்த 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 பிக்சர் அவர் எப்படி அந்த மனதுக்குள்ளேருந்து அந்த பிக்சராக வந்து அவர் வடிவமைச்சு அது வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறது என்னால் இமேஜினே பண்ண முடியல. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு கொடுத்த லெசன் என்ன தெரியுமா? நான் இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. எனக்கு வந்து இதை விட பிரம்மாண்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது, இது ஜஸ்ட் கூல். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அழாத நிறுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆச்சரியப்படுறதே என்னை நிறுத்துன்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்து, ஆச்சரியப்படுறதே இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா, இதையே நீ இதுக்கே ஆச்சரியப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு தன்மையில் இருந்தேன்னா, அப்படி துள்ளி குதித்து எப்படியாவது அவர்கிட்ட போய், இந்த பாருங்கள் இந்த மாதிரி சொல்லி நீங்களும் இந்த மாதிரி அந்த பிக்சர் போட்டிருக்கீங்க, அது எப்படி அப்படின்னு நான் வந்து அதை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்ல, இது பிரபஞ்சத்தில் ஒன்று, இது வந்து அதிசயத்தில் ஒன்று. கரைக்கலாமையாக இருக்காந்து கையில் ஒரு பழம் வந்துச்சு, அவங்க வந்து எந்த மாதிரி உணர்ந்திருப்பாங்க, எந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க, அது மாதிரி தான் இதுக்கு. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அந்த இறைவன் வந்து என்னோட தாட்டுக்கு என்னோட இது வந்து எவ்வளோ அழகாக அவர் பதில் சொன்னார். அதுவும் இல்லாமல் அவர் அந்த ஒளி பயணம்ங்கிற ஒரு தலைப்பு வச்சுருக்காரு. பொதுவாகவே அவர் என்னென்னமோ தலைப்பு வைப்பார். ஆனால் அந்த ஒளி பயணம், அது நான் பண்ண ஒரு ட்ராவல், அது ஹாஸ்டல் ட்ராவல்னு எடுத்துக்கிட்டாலும் அது அவ்வளோதான். அதுக்கு பேர் ஒளி பயணம் வச்சானா, உள்ளொளி பயணம் வச்சானா, இது வேணாம். அது வந்து என்னால் வந்து அந்த பிக்சரை பார்க்கும்போது எனக்கு வந்து அதை அந்த 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 சந்தோஷத்துக்கு, அந்த உணர்வுக்கு அதெல்லாம் வெளியே பட முடியல. அப்போ வந்து என்னென்னா, அவர் அந்த பேசுனதில் எவ்வளோ சத்தியம், எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது உணர முடிஞ்சுச்சு. ஏன்னா நான் உணர்ந்ததுனால. ஒரு 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 லைலா மஜ்னு காதலில் சொல்லுவாங்க, அவள் என்ன அவங்க அப்பா கேட்பாங்க, அவள் என்ன அழகாவா இருக்கா, அந்த பெண்ணை போய் நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, லைலா அவள் கண்ணுக்குள்ளே என் கண்ணிலேருந்து அவளை பாருங்கள், அப்போ தான் அவள் அழகு புரியும் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி தான் அவர் பண்ண ட்ராவல், அவர் பண்ண அந்த பிக்சரை வந்து நான் அவருக்குள்ளே அந்த அந்த என் ட்ராவலில் அந்த பார்த்ததுனால தான் எனக்கு அவ்வளோ தெளிவாக உணர முடியுது. ஸோ இதை வந்து என்னென்னா, சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரில. இருந்தாலும் வந்து என்னென்னா, இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா,
அந்த 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 யூடியூப் சேனலில், அந்த மௌனாலயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒளி பயணம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த பிக்சரில் ஒருத்தர் அந்த ஒரு பிக்சர் வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருப்பார். அந்த பிக்சர் தான் நான் பார்த்த காட்சி. இதுதான் சாட்சி, அவ்வளோதான். இது வந்து அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நான் சில அனுபவங்கள்லாம் சொல்லும்போதெல்லாம் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இதே மாதிரி ஒரு அனுபவம் சொல்லும்போது, ஏதோ இது வந்து ஒரு இது வந்து என்னது டிஸ்னிலேண்டில் படம் எடுத்த ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது. அந்த அந்த கதையை நீங்கள் ரொம்ப பார்த்துருப்பீங்க போல். அதுலேருந்து இந்த கனவு கற்பனை மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் இது வந்து ஒரு வேளை நீங்கள் உங்கள் தர்க்கப்படி அப்படியே வச்சுக்கிட்டா கூட, அவருக்கு எப்படி இந்த 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 நான் பார்த்த காட்சியோட அந்த பச்சீராசன் மாதிரி ஒருத்தர் உருவம் எப்படி அவருக்கு வந்திருக்கும்? வரதுக்கு வாய்ப்பே இல்லை தானே. அப்போ வந்து ஒரு ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல நானும் என்னோடய ஆன்மா சோல் பார்த்துருக்கணும். அவரோட சோலும் அங்கே பார்த்துருக்கணும். அப்போ இது வந்து இந்த இந்த இது வந்து நடந்திருக்கணும் இல்லையா? இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அது வேறு விஷயம். ஆனால் என்னால் இப்படி தான் என் அறிவுக்கு உணர்ந்த முடியுதுனால அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ இதன் மூலம் தான் சக்தி இங்கே எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகப்படுது தான். இது வந்து ஒரு இறைவன் வந்து எனக்கு காட்டி கொடுத்த ஒரு இதே மாதிரி 1008 விஷயங்கள் நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம நினச்சதையே ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதுதான் அவர் சிங்க்ரோனிசிட்டின்னு சொல்கிறாரு. அது தெய்வ செயல். அது வந்து பேசும்போதே அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து என்னென்னா இன்னும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகான அவருக்குள்ளே இன்னும் ரொம்ப இருக்குது. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற விதத்தையும் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஏன்னா யூடியூப் பேசும்போது வச்சு தான் நமக்குள்ளே 1000 பொங்கி வருது. ஆனால் வெளிப்படுத்த விதத்தில் வந்து சில இது பிரம்மாண்டமாக வந்துடுது. சில இது வந்து நான் பிரம்மாண்டமாக சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஒன்றுமே இல்லாமல் சும்மா காமெடி இது வந்து ஜோக்கர் மாதிரி போயிடுது. அப்போ வந்து என்னென்னா ஜோக்கர் மாதிரி பேசணும் அப்படிங்கிற தலைப்பு ஏதோ பேசணுமே அப்படிங்கும்போது ஒரு பிரமாண்டமாக வந்துடுது. ஸோ இதுவே என்னோடய கண்ட்ரோல் இல்லாமல் அதுதான் செயல்படுத்துது. அப்போது நாம் இது செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வில் வரும்போது அது தெளிவு வர மாட்டேங்கி நான்கிற தன்மையை விட்டுட்டு அப்படி செய்யும்போது அது பிரமாதமாக மாறிடுது. அது எப்படி நம்ம பிரசாதம் வந்து இறைவனுக்கு படைச்சதுக்கப்புறம் வந்து அது வந்து அருள் பிரசாதமாக மாறுது இல்லை, அது மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா எல்லா டைம்லேயும் என்னால் அந்த உணர்வுலேருந்து பேச முடியல. இந்த இந்த 100 யூடியூப் சேனல் 100 வந்து ஒரு 100 காணொலி பயன்படுத்தியிருக்கேன்னா அதில் ஒரு 5, 6 மட்டும்தான் ஒரு பொறுக்கி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த 5, 6 உருவாக்குறதுக்கு நான் 100 இது பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேசி அந்த அர்ஜுனன் வந்து அந்த கிருஷ்ணர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப அவன் கேட்டே இருப்பான். இப்படி இப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு தன்னை அறிதல் நிகழ்கிறதுக்கு, ஒரு தன்னை அறிதல் உள்ள ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அது தன்னை அறிந்திருக்க மனிதனுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் கல்ட்டு. இந்த கல்ட்டு, இந்த லேயர் கல்ட்டு, இந்த லேயர் கல்ட்டு இதை கல்ட்டுங்கிறத மாதிரி அந்த அந்த ஒன்ட்ட இருக்க ஒரு குப்பை, ஒன்ட்ட இருக்க ஒரு அகங்காரம், ஒன்ட்ட இருக்க ஒரு ஆணவம், செருக்கு, திமிரு, ஏக்கம், பொறாமை இதெல்லாம் கல்ட்டுன்னு ஒரு லேயராக கழட்டுறதுக்குள்ளேயும் அந்த தோலை உரித்து அந்த ரணமாகி அதுதான் நமக்கு இவ்வளோ துன்பமாக கொடுக்குது. கடைசியில் பார்த்தா அது தன்னை அறிதல் அப்படி அந்த நிகழ்ந்தபோது நான் யாருன்னு உணர்ந்தபோது இவ்வளவு தப்பு பண்ணோமான்னு உணரும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. அந்த சிரிப்பில் இவ்வளோ காலம் நம்ம கடந்து போயிட்டோமா, இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணிட்டோமான்னு அந்த நேரத்தில் போய் தான் நமக்கு வந்து ஒரு பிரக்ஞை வருதே ஒழிய, இப்போ காலங்கள்லாம் எவ்வளோ வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அதை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல போயிட்டுருக்கும்போது 24 மணி நேரத்துக்கு பதிலாக 48 மணி நேரம் இருக்காதா? இல்லைன்னா இந்த விஷயத்த இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாக இன்னும் மக்களுக்கு ஈஸியாக சொல்லிட மாட்டோமான்னு ஏங்க வருது. இதே இது வந்து எனக்கு வலி இருக்கும்போது எனக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா? நான் என்ன பண்ணுவேன், இறைவா நீ என்னை இப்படி விட்டியே ஐயோ அப்படின்னு புலம்பும்போது அந்த அந்த கணேஸ்வரிக்கும் இதை எனக்கு வந்து உள் ஒளியாக கொடுத்து எனக்குள்ளே மலர்த்தி வச்சு நான் ஆனந்தமாக ஆக்கி பார்த்த இந்த கணேஸ்வரிக்கும் 2க்கும் வித்தியாசத்தில் பார்க்கும்போது என்னென்னா மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அந்த 2 கணேஸ்வரியும் பார்க்குறதுனால தான் நான் நடுநிலை கணேஸ்வரியை உங்ககிட்ட வந்து பேச முடியுது. இதே மாதிரி மனநிலை உள்ள மனிதர்கள்கிட்டையும் இப்படி தான் இருப்பாங்கங்கிறத வந்து இறைவன் வந்து இந்த கருத்து மூலம் செயல்படுத்த வைக்கிறாங்க. அப்போது இதில் ஸ்பெஷலாக என்னென்னா இந்த பூமிக்கு நம்ம வரும்போது என்னென்னா நம்மளோட அடையாளங்களை இறைவன் எப்படி வச்சுருப்பானா, நம்ம பார்க்குற கண், அதான் கண் பார்வையிலே கண்டுபிடிக்கிறாங்க, குரல், அந்த சிரிப்பு, இந்த 3 தன்மையை வச்சு தான் நம்மளை வந்து ஆன்மாவை ஐடென்டிஃபை பண்ணவே வச்சுருப்பானாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த உலகத்துக்கு நான் வந்து என்னோடய காதலனை கண்டுபிடிக்க இந்த பூமியில் பிறந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது என் சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறேன், என் ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிக்கிறேன், இல்லைன்னா என் குழந்தைய ஒரு பையனை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கண் பார்வை, சிரிப்பு,
இது மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க.